அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்து நாங்கள் 2023 ஃபீல்ட் ஒர்க் சென்டர் எஃப்டபிள்யூசி பேப்பரோட 4ஆம் தவணைக்கான பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து முதலாவது கேள்விக்கு நேரடியாக போவோம். முதலாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்ள உலோக மேற்பரப்பிலிருந்து காணப்படும் கதிர்ப்புகள் சிறிய சக்தி பொதிகளாக தொழிற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவதையும் பார்த்துட்டோம். கதிர் தொழிற்பாட்டின் போது மூலகங்களிலிருந்து அல்ஃபா, பீட்டா, கேமா கதிர்கள் காணலாக்கப்படுகின்றன. மேற்படி கூற்றுக்களை முன்வைத்த விஞ்ஞானிகள் யார் யாருன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ உலோக மேற்பரப்பிலிருந்து காணப்படும் கதிர்கள் சிறிய சக்தி பொதிகள்ன்றது வந்து என்னன்னா ஃபோட்டோனுக்கு தான் சிறிய சக்தி பொதிகள்ன்ற காணப்படும் கதிர்ப்புகள் வந்து சிறிய சக்தி பொதிகளாக காணப்படும் அப்படின்னு சொன்னது வந்து யாருண்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சரியா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் சொன்னாருன்னா உலோக மேற்பரப்பிலிருந்து காணப்படுற கதிர்ப்புகள் வந்து சிறிய சக்தி பொதிகளாக காணப்படும் அப்படின்ட்டு. சரியா, ஓகே. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வருவார். கதிர் தொழிற்பாட்டின் போது மூலகங்களிலிருந்து அல்ஃபா, பீட்டா, கேமா கதிர்கள் காணலாக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னது யாருண்டா ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். சரியா, ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஓகே, இப்போ பார்ப்போம் உலோகம் உண்டு. சரி, இப்போ உலோகம் ஒன்றுலேருந்து அவங்க இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சாங்க. உலோகம் ஒன்றுலேருந்து இப்போ காலப்படக்குள்ள கதிர் அல்ஃபா, பீட்டா, கேமா கதிர்கள் காலப்படக்குள்ள இங்கனைக்கு வந்து வச்சாங்க நேரேற்றப்பட்ட தகட்டை, இங்கனைக்கு வைக்கிறாங்க மறையேற்றப்பட்ட தகட்டை. சரியா, இப்போ கேமா கதிர்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இப்போம். அல்ஃபா கதிர்கள் வந்து +2 ஏற்றம் கொண்டதாக காணப்படும். சரியா, பீட்டா கதிர்கள் வந்து எப்படியானதுண்டா -1 ஏற்றம் கொண்டதாக காணப்படும். கேமா கதிர்களுக்கு வந்து ஏற்றம் காணப்படாது, 0. ஆகவே ஏற்றப்பட்ட தகடுகளை வந்து வைக்கிறாங்க. இதுலேருந்து அல்ஃபா, பீட்டா, கேமா கதிர்களை வந்து காலை விட்றாங்க, அதாவது ரேடியேஷன் வெளிவர விட்றாங்க. அப்போ வந்து ரேடியேஷனில் வந்து கேமா வந்து இப்படி நேராக போகுது, அது திரும்பல் அடையாது. அதுக்கு வந்து ஏற்றம் காணப்படாதமையால் கேமா வந்து திரும்பல் அடையாது, நேராக போகும். கேமா திரும்பல் அடையாது. அல்ஃபா, பீட்டாவில் வந்து பீட்டா கதிர்கள் எப்படி மறையேற்றம் கொண்டது, ஆகவே அது வந்து நேரேற்றப்பட்ட தகட்டை நோக்கி திரும்பல் அடையும். திரும்பல் அடைகிறதும் எப்படி இருக்கும்டா, ஏற்றம் கூடின துணிக்கைகள் வந்து திரும்பல் அடைகிறது குறைவாக காணப்படும். ஏற்றம் குறைஞ்ச துணிக்கைகள் வந்து திரும்பல் அடைகிறது வந்து கூடுதலாக காணப்படும். அப்போ ஏற்றம் வந்து கூடினதுன்ற அல்ஃபா +2, பீட்டா வந்து மறைய உண்டு. சரியா, ஆகவே பீட்டா திரும்பல் அடைகிறதை விட அல்ஃபா திரும்பல் அடைகிறது குறைவாக காணப்படும். ஓகே, நான் எக்ஸ்ட்ராவாக சொன்னேன், இந்த கேள்விக்கு தேவைப்பட்டதில்ல. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் முதலாவது கூற்றுக்கு, ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் ரெண்டாவது கூற்றுக்கு வருவார். ஆகவே தேர்ட் ஆன்சர் வரும். ஓகே, ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். கீழ்த்தரப்பட்டுள்ள சேர்வையின் IUPAC பெயர் யாது? ஓகே, இதில் வந்து இந்த கட்டமைப்பு தந்துட்டு இதில் IUPAC பெயரை கேட்குறாங்க. இப்போ தொழிற்பாட்டு கூட்டம், பிரதியீட்டு கூட்டம் ரெண்டையும் இனம் காணணும். இனம் காணக்குள்ள அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஓர்டர் உண்டு. அதில் கார்பாக்சிலிக் அமிலம் ஃபஸ்ட்டாக வரும். கார்பாக்சிலிக் அமிலம், அதுக்கப்புறம் COOR, அதுக்கப்புறம் COCl, அதுக்கப்புறம் CONH2, அதுக்கப்புறம் சயனைட் வரும். அதுக்கப்புறம் ஆல்டிஹைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் கீட்டோன் வரும். அதுக்கப்புறம் OH ஆல்கோஹால் வரும். அதுக்கப்புறம் அமைன் வரப்போகுது. சரியா, அதுலேயும் இந்த 4 இந்த கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், அமில குளோரைட், அடுத்தது வந்து ஏமைட். இந்த 4 வந்து கட்டாயம் ஒரு கட்டமைப்பில் வந்து இந்த 4 ஒன்று வந்தேன்டா இது வந்து தொழிற்பாட்டு கூட்டமாக தான் வரும், இல்லாமல் பிரதியீட்டு கூட்டமாக வரத்துக்கு சான்ஸே இல்லை. சரியா, அடுத்தது கொஞ்சம் இது அல்டிஹைடை மட்டும் பார்ப்போம். அல்டிஹைடில்
சங்கிலி. இப்போ நாங்கள் எப்போவுமே CH3 CH2 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 அப்படியே வந்துட்டு COOH அப்படியே வந்தேன்டா இன்றைக்கி அப்படியே வந்துட்டு இன்றைக்கி 5வது கார்பன் லீக்கின்னு வைங்களே ஆல்டிஹைட் அப்படி வந்தேன்னா நாங்கள் வந்து பேரீட்டில் வந்து 5 ஒக்ஸோ அப்படின்னு சேர்ப்போம். அதே இப்படி வந்தேன்டா இந்த கட்டமைப்பில் வர மாதிரி வெளியே வந்தேன்டா இந்த கார்பன் சங்கிலி மெயின் சங்கிலி எது இப்போ வந்து பார்ப்போம். மெயின் சங்கிலியை பார்த்துட்டே இப்போ மெயின் சங்கிலியை வந்து நம்பரிங் பண்ணக்குள்ள இப்போ நான் சொன்னேன் இந்த 4ல் கொண்டு வந்தேன்டா கட்டாயம் தொழிற்பாட்டு கூட்டமாக தான் வரணுண்டு. ஆகவே தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு வந்து குறைந்த நம்பர் வாரது மாதிரி பேரீட்டில் வந்து இலக்கம் இடணும். அப்படி இடக்குள்ள இந்த கார்பனுக்கு கொண்டு வரும் 2 அதுக்கப்புறம் இங்கில் போகிறா இல்லாட்டி இங்கில் போகிறா அப்படின்னு முடிவு எடுக்கக்குள்ள கட்டாயம் டபுள் பொண்டு வர இடத்துக்கு வந்து என்ன செய்யணும், டபுள் பொண்டை வந்து நாங்கள் வந்து நம்பரிங்கில் உள்ளுக்கு தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்கக்குள்ள 3 4 5 6 அப்படி வரப்போகுது. அப்போ பாருங்கள் எத்தைல் வந்து வருது இன்னைக்கு என்ன ஆல்டிஹைட் கூட்டம் கொண்டு வருது இன்னைக்கு கீட்டோன் கொண்டு வரப்போகுது. நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி மெயின் சங்கிலியில் ஆல்டிஹைட் வரக்குள்ள நாங்கள் வந்து 5 ஒக்ஸோன் எடுத்தோம் 5வது கார்பனில் ஆல்டிஹைட் வரக்குள்ள. இப்போ 2வது கார்பனில் ஆல்டிஹைட் வந்தியே ஆனால் மெயின் சங்கிலியில் அதோட கார்பன் இல்லை அப்படி தானே. இந்த கார்பன் வந்து எப்படி மெயின் சங்கிலியில் இல்லை வெளியே வந்தீங்க. அதே மாதிரி இது வந்து என்ன எத்தைல்வோம் இது எத்தைல் வந்து எப்படி மெயின் எத்தைல் வந்தீங்க அது பிரச்சனை இல்லை. அடுத்தது எங்கே கீட்டோன் வந்தீங்க. இப்போ நாங்கள் பேரிட்டு எழுதுக்குள்ள இதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு சொல்கிற எத்தைல் அப்படி தானே எத்தைல். இதுக்கு வந்து ஃபோமைல்னு சொல்லுவோம் சரியா. மெயின் கார்பன் சங்கிலியில் வந்து ஆல்டிஹைட் வந்து அதுக்கு வந்து ஒக்ஸோன்னு சொல்லுவோம். இது வந்து மெயின் கார்பன் சங்கிலியில் வரல கார்பன் சங்கிலியிலேருந்து வெளியே வந்திக்கு. ஆகவே இதுக்கு வந்து ஃபோமைல்னு சொல்ல போகிறோம். இங்கே வந்து இது பிரச்சனை இல்லை இது ஒக்ஸோன்னு சொல்லுவோம் கீட்டோனுக்கு. ஓகே இங்கே வந்து EFO ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வர்றது E அப்படி தானே இந்த 3லையும் ஒப்பிடக்குள்ள. ஆகவே நான் பேரிட்டு எழுதுகிறேன். டூ எத்தைல் 2 ஃபோமைல் 2 ஃபோமைல் சரியா. அதுக்கப்புறம் 5 ஒக்ஸோ அதுக்கப்புறம் டபுள் பொண்ட் வர கார்பனில் குறைஞ்ச நம்பர் உடையதை நான் போடுவோம் 5 ஒக்ஸோ அதுக்கப்புறம் 3 எத்தனை கார்பன் மெயின் கார்பன் சங்கிலியில் எத்தனை கார்பனிக்கு 1 2 3 4 5 6. ஆகவே 3 ஹெக்ஸீன் அமைடு அப்படின்னு வரப்போகுது சரியா. ஓகே அப்படி வர்றது வந்து 2 எத்தைல் 2 ஃபோமைல் 5 ஒக்ஸோ 3 ஹெக்ஸீன் அமைடு அப்படின்னு வர்றது தேர்ட் ஆன்சர் வரும். ஓகே இன்னொரு கேள்விக்கு வருவோம். XeOFO XeO2F2 XeOF2 ஆகிய மூலக்கூறுகளின் வடிவங்கள் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டாக பார்ப்போம். XeOFO அடுத்தது XeO2F2 XeOF2 ஓகே இப்போ XeOFோட வடிவம் எப்படி வரும்டா Xe நடுவில் மையானுவாக வரப்போகுது. ஃப்ளோரின் 4 வரும். ஃப்ளோரின் டபுள் பாண்ட் O வரப்போகுது. ஆகவே 1 2 3 4 5 6 Xe ஜெனண்ட இறுதி ஊட்டில் வந்து 8 இலத்திரன் காணப்பட போகுது. இங்கே 6 இலத்திரன்கள் பரிமாறப்பட்டாச்சு. ஆகவே 2 இலத்திரன்கள் அதாவது ஒரு
தனிச்சோடியம் வரும். XeO2F2 அது எப்படி வரும்? அது வந்து நடுவில் மைய அணுவா Xe வரப்போகுது, மைய அணுவா வரும், அதோட ஆக்சிஜன், தனிச்சோடு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஃப்ளோரின், ஃப்ளோரின், இதுலேயும் 3 6 இலத்திரன்கள். அப்போ ஒரு தனிச்சோடி வரப்போகுது. XeOF2 அதில் Xe டபுள் பாண்ட் O கொண்டு வரும், ஃப்ளோரின், ஃப்ளோரின். அப்போ 4 இலத்திரன்கள் பரிமாறப்பட்டாச்சு. அப்போ எத்தனை மீதி 4 இலத்திரன்கள் காணப்படும்? அதுக்கு வந்து 2 தனிச்சோடி இலத்திரன்களை கொடுப்போம். ஓகே, இப்போ இது என்ன வடிவம்? இதை பார்க்கறதுக்கு முத ஒரு அணுவில் 4 பொன் பேர், மேலேயும் கீழேயும் 2 பொன் பேர், இப்படி இந்த இதுக்கு சொல்லுவோம் என்ன? எண்முகிண்டு. இதுக்கு சொல்லுவோம் எண்முகிண்டு சொல்லுவோம். அது ஒரு பொன் பேரை வந்து நாங்கள் லோன் பேராக மாற்றினா, ஒரு பிணைப்பு சோடியை வந்து ஒரு தனிச்சோடியை மாற்றினாண்டா அதுக்கு வந்து சொல்லுவோம் என்ன வடிவம்? இதுக்கு சொல்கிறது வந்து சதுர கூம்பகம். சரியா? இதுக்கு சொல்கிறது வந்து சதுர கூம்பகம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பொன் பெயரை வந்து லோன் பெயராக மாற்றுறேன். அப்படி மாற்றினாண்டா இதுக்கு சொல்லுவோம் சதுர தளம். சரியா? ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கட்டமைப்பு தான் இங்கே தந்திராங்க. ஆகவே இதுக்கு வந்து இந்த கட்டமைப்பு தான் இங்கே தந்திராங்க. ஆகவே இது வந்து சதுர கூம்பகம். இது வந்து என்ன ஷேப்? நிறுத்தாடு வலைன்னு சொல்லுவோம், இல்லாட்டி சீசோன்னு சொல்லுவோம், இல்லாட்டி நிறுத்தாடு வலைன்னு சொல்லுவோம். இது வந்து டி ஷேப். சரியா? இது வந்து டி ஷேப், டி வடிவம். ஆகவே இதில் வந்து முதலாவது ஆன்சர் வரும் சதுர கும்பகம், நிறுத்தாடு வலை, டி வடிவம். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, 4வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றில் பிழையான கூற்றை இனங்காண்க. அதில் முதலாவது, கபில வலய சோதனையின் போது தோன்றும் கபில வலயத்துக்கு காரணமான இனம் FeNO3+Aqueous ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ ப்ரௌன் ரிங் டெஸ்ட், அதாவது கபில வலய சோதனை வந்து எதுக்கு செய்கிறாண்டா NO3- இனங்காண செய்கிற சோதனை. சரியா? அதில் இப்போ NO3- இந்த சோதனை குழாயில் வைக்கணும் வைங்களே, ஆனால் எங்களுக்கு தெரியாது. சரியா? அதுக்காக தானே நாங்கள் இந்த சோதனையை செய்கிறோம். இப்போ NO3- காணப்படுது. இதில் இதுக்கு வந்து நாங்கள் உடன் தயாரித்த என்னத்தை சேர்ப்போம்? H2SO4 சேர்க்க போகிறோம். உடன் தயாரித்த FeSO4 சேர்ப்போம். சரியா? அதாவது Fe2+ சேர்ப்போம். அதோட உடன் தயாரித்த FeSO4 சேர்ப்போம். அதோட இந்த சோதனை குழாயை வளைச்சி அதுக்குள்ளுக்கு என்னத்தை சேர்ப்போம்டா கண் H2SO4 சேர்க்க போகிறோம். கண் H2SO4 சேர்க்க போகிறோம். ஓரத்தால் சேர்ப்போம். அப்படி ஓரத்தால் சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும்டா, இந்த ஓரத்தில் ப்ரௌன் ரிங் உருவாக போகுது. அதாவது கபில வலயமாக ஒரு வலயம் வந்து உருவாகும். ஓகே, இப்போ தாக்கங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக FeSO4 சேர்க்குறோம் தானே, Fe2+, அதோட H2SO4 சேர்க்குறோம். H2SO4 சக NO3-, அதெல்லாம் தாக்கம் அடைஞ்சு என்ன வரும்டா, என்ன வரும்? Fe2+ வந்து Fe3+ மாறும். அதோட NO3- வந்து NO மாறும். அதோட SO4 வரும். அதோட 2 H2O வரும். ஓகே, இதுதான் தாக்கம். சரியா? இந்த NO வந்து சும்மா இருக்காது. இந்த NO வந்து FeNO2+
aqueous. இந்த சிக்கல் அயனை உருவாக்க போகுது. சரியா? இதை எப்படி உருவாக்கும்டா, நான் இதை வந்து நான் அப்படி எழுதுறேன். அது எப்படி உருவாகும்டா, Fe2+ ஓட NO தாக்கமடைஞ்சு FeNO2+ வரப்போகுது. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன்னா ப்ரௌன் ரிங்டு கபில வளையம்னு சொல்ல போகிறோம். சரியா? எக்வஸ் இது வந்து சிக்கல்கள் பொதுவாக கரைசல் தானே, ஆகவே கரைசல். இங்கே வந்து சொல்லிக்கு FeNO3+, 3+ வராது, NO2+ தான் வரும். ஆகவே அந்த கூற்று பிழை. இப்போ ரெண்டாவது கூற்றுக்கு வருவோம். SiCl4 லிக்விட் ஆனது மிகை நீருடன் தாக்கமடைந்து HCl SiO2 என்பவற்றை விளைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மிகை நீரோட. இப்போ SiCl4க்கு SiCl4 லிக்விடுக்கு நான் நீர் போடுறேன், லிமிட்டடாக போடுறேன். அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீரை வந்து SiCl4க்கு போட்டேன்டா SiO2வும் சக HClலும் வரும். அதே நான் SiCl4க்கு SiCl4 லிக்விடுக்கு மிகை நீரை போட்டேன்டா என்ன வரும்? H2SiO3 வரப்போகுது. H2SiO3 சக HCl வரும். ஆகவே இங்கே சொல்லிக்கு மிகை நீரோட தாக்கம் அடைஞ்சு அப்படின்ட்டு மிகை நீரோட தாக்கம் அடைஞ்ச SiO2 வரும், இல்லை மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீரோட தாக்கம் அடைஞ்சு தான் வரப்போகுது. ஆகவே ரெண்டாவது கூற்று பிழை. ஓகே, இப்போ மூணாவது கூற்று வரும். PCl5 கேஸ் ஆனது வரையறுத்த அளவு நீருடன் தாக்கமடைந்து POCl3 aqueous-ஐ தரும், அதேவேளை மிகை நீருடன் தாக்கமடைந்து H3PO4-ஐ தரும். ஓகே, அதை பார்ப்போம். PCl5 மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீரோட தாக்கமடைஞ்சா POCl3யும் HClலும் வரும். அதே மிகை நீரோட தாக்கமடைஞ்சா போதுமான அளவு நீர் இருக்கக்குள்ள தாக்கமடைஞ்சா H3PO4 சக HCl வரப்போகுது. ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்தது ஃபோர்த்துக்கு வருவோம். SbCl3 கரைசலை நீருடன் ஐதாக்கும் போது SbCl3 கரைசலை நீருடன் ஐதாக்கும் போது ஒரு வெள்ளை வீழ்படிவு கிடைக்கின்றது. ஓகே, அந்த கூற்றை பார்ப்போம். SbCl3 கரைசல் SbCl3 aqueous அதை நீரோட தாக்கமடைய வச்சேன்டா இது ஒரு மீளும் தாக்கம் SbOCl வரும். இது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு, அதோடைய HCl வரும். இதே மாதிரி தான் BiCl3 வரும், பிஸ்மத் குளோரைட். BiCl3 aqueous சக நீரோட தாக்கம் அடைஞ்சா அதுவும் இதே மாதிரி தான் BiOCl, அதுவும் வெள்ளை நிறம்தான், சக HCl வரப்போகுது. ஆகவே இங்கே சொல்கிற மாதிரி ஒரு வெள்ளை வீழ்படிவு கிடைக்கும்னு சொல்கிறது அந்த கூற்று சரி. அடுத்த அஞ்சாவது கூற்று. உயர் வெப்பநிலையில் NaOCl-ஐ விட NaClO3 உறுதியானது. இதை நான் எனக்கு எழுதுகிறேன். OCl மைனஸ்னு போடுறேன். இது வந்து எப்படி ஆனதுண்டா உயர் வெப்பநிலையில் வந்து உறுதி இல்லை. சரியா? உயர் வெப்பநிலையில் உறுதி இல்லை. நான் வெப்பமாக கொள்ளன்னு போடுறேன். OCl மைனஸ் வந்து வெப்பமாக கொள்ள Cl மைனஸாகவும் ClO3 மைனஸாகவும் மாறக்கூடியது. அதாவது இது வந்து Cl இங்கே வந்து குளோரின் வந்து உச்சியற்ற என்னென்னா +1 -1 ஆகவும் இது வந்து +5 ஆகவும் மாறக்கூடியது. அதாவது இது ஒரு இருவழி விகார தாக்கம். சரியா? ஆகவே இது வந்து
ஓசிஎல் மைனஸ் வந்து எப்படியானதுண்டா உயர் வெப்பநிலையில் உறுதி இல்லை. ஆகவே அந்த கூற்றும் சரி. அப்போ இதுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். 1 இல்லாட்டி 2 வரப்போகுது. 1 இல்லாட்டி 2 வரும். ஓகே, 5வது கேள்வியை பார்ப்போம். ஒரு சேதன சேர்வை எக்ஸ் ஆனது PCl5 உடன் வெண்புகையை தருகின்றது. சரி, இப்போ ஒரு எக்ஸ்னு ஒரு சேர்வை ஒன்று காணப்படுதான். அது PCl5 போடக்குள்ள வெண்புகையை தருதா. வெண்புகையை தருதா. சரியா? அடுத்து எக்ஸை அமில KMnO4 கரைசலுடன் பரிகரிக்கும் போது கரைசலில் நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இப்போ H+ MnO4 மைனஸ் போடுறாங்க. அப்போ நிறமாற்றம் இல்லை. சரியா? எக்ஸ் ஆனது Na2CO3 கரைசலுடன் தாக்கமடைய செய்யும் போது வாயு வெளியேற்றத்தை கொடுக்கவில்லை. Na2CO3 கரைசலோட பரிகரிக்கக்குள்ள தாக்கமடைய செய்யக்குள்ள வாயு வெளியேற்றம் இல்லை. வாயு வெளியேற்றம் இல்லை. ஓகே, இப்போ இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த சேர்வைகளில் பாருங்கள், எல்டிஹைட் தந்திக்கிறாங்க, அதே மாதிரி ஆல்கஹால் தந்திக்கு. ஆல்கஹாலில் வந்து 5வது விடையாக வலி ஆல்கஹால் வந்திக்கு, மற்ற அவ்வளவும் புடை ஆல்கஹால் தான் வந்திக்கு. அடுத்தது கீட்டோன் வந்திக்கு. சரியா? என்னென்ன சேர்வை வந்திக்கு? கார்பாக்சிலிக் அமிலம் வந்திக்கு, ஆல்டிஹைட் வந்திக்கு, அதே மாதிரி கீட்டோன் வந்திக்கு, அதோட வேறு என்ன வந்திக்கு? ஆல்கஹால் வந்திக்கு. சரியா? ஓகே, இப்போ நான் இதுக்கு எழுதினது காரணமிக்கு பார்ப்போம். H+ MnO4 மைனஸோட நிறமாற்றம் இல்லை அப்படின்டா இதில் பாருங்கள், H+ MnO4 மைனஸோட COOH அதாவது கூட்டம் வந்து தாக்கமடையுமா? தாக்கமடையாது. ஏண்டா ஒட்சியேற்றத்தில் உச்ச நிலையிலேக்கு, ஆகவே அது தாக்கமடையாது. அப்போ நிறமாற்றம் இல்லை, இது வரலாம். ஆல்டிஹைடோட தாக்கமடையும் H+ MnO4 மைனஸ், ஆகவே இது வரையலாம். ஆல்டிஹைட் வரையலாம். ஏண்டா ஆல்டிஹைட் வந்து H+ MnO4 மைனஸை போட்டோம்டா H+ MnO4 மைனஸ் போட்டோம்டா கட்டாயம் கூட்டத்தை கொடுக்கும். சரியா? ஓகே, கீட்டோன் வரலாம். H+ MnO4 மைனஸோட ஒன்றும் கொடுக்காது, அது பிரச்சனை இல்லை. புடை ஆல்கஹாலும் வரலாம், வலி ஆல்கஹால் வரையலாம். சரியா? CHOH. சரியா? வலி ஆல்கஹால் வந்து கீட்டோனை கொடுக்கும். ஆகவே நான் இப்போ தாக்கம் அடைகிறேன்னு சொன்னதெல்லாம் COOH கொடுக்குறது, கீட்டோனை கொடுக்குறது. அப்படி கொடுக்கக்குள்ள எல்லாம் என்ன நடக்கும்? H+ MnO4 மைனஸ் ஊதா நிறம், அது வந்து நிறம் நீங்கும். அப்படி தானே? அதுக்கு தான் சொல்லிக்கு நிறமாற்றம்ண்டு. அப்போ நிறமாற்றம் காட்டப்படாண்டா இந்த தாக்கங்கள் நடக்கப்படா. சரியா? ஆகவே ஆல்டிஹைட் வர விடையெல்லாம் வெட்டணும். ஆல்டிஹைட் வரப்படா. அப்போ முதலாவது வரையலாம், அடுத்தது ஆல்டிஹைட் வரையலாம், வேறு என்ன வரையலாம்? வலி ஆல்கஹால் வர்றது வரையலாம். அப்போ 5வது வரையலாம். சரியா? ஓகே, இப்போ மீதி விடைகளை பார்ப்போம். PCl5ஓட வெண்புகையை கொடுக்குறான். ஓகே, இப்போ நான் உதாரணமாக ஆல்கஹாலில் எத்தனோலை எடுக்கிறேன். இதுக்கு PCl5 போட்டோம்டா C2H5Cl சக HCl கேஸ் வரும். சரியா? இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னண்டா வெண்புகைண்டு. இது தான் என்ன? வெண்புகைண்டு சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்போ வந்து கட்டாயம் இங்கே வந்து ஆல்கஹால் ஒன்று காணப்படணும். ஆல்கஹாலில் வந்து முதலோ வலியோ புடையோ மூணும் என்ன செய்யும்? PCl5ஓட தாக்கம் அடைஞ்சு குளோரைட்டை தரப்போகுது. ஐசோட்டியம் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை.
வெண்புகையை கொடுக்கக்கூடியதான். அப்போ ஆல்கஹால் கட்டாயம் காணப்படணும். இந்த சேர்வையில் வர இந்த 5 சேர்வைகளுமே ஆல்கஹால் கொண்டிருக்கு. அப்போ அதை வச்சு ஒன்றையும் வெட்டலாம். அடுத்து பார்ப்போம். Na2CO3யோட வாயு வெளியேற்றத்தை கொடுக்கல. Na2CO3யோட எது வந்து தாக்கமடைய போது கூட்டம் தாக்கமடையும். COOH அது வந்து Na2CO3யோட தாக்கமடையக்குள்ள என்ன நடக்கும்டா COONAவும் அதோட இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது ஹைட்ரஜன் வந்து இடமாறப்பட போகுது. ஆகவே CO2வும் H2Oவும் வரும். சரியா? இன்னைக்கு வாயு வெளியேற்றம் சொல்கிறது வந்து கார்பன் நீர் ஆக்சைடுக்கு தான். சரியா? அப்போ கூட்டம் வரப்படா. சரியா? அப்படி பார்த்தாண்டா இப்போ எங்களுக்கு வந்து மிஞ்சிறது என்னென்ன விட 2 3 4 இதில் கூட்டம் வந்து 3 4 ரெண்டுலேயும் வந்திக்கு. ஆகவே அது ரெண்டும் வரையலா. அப்போ மீறது வந்து செகண்ட் ஆன்சர். ரெண்டாவதுல தான் கார்பாக்சிலிக் அமிலம் இல்லை. இப்போ பார்ப்போம். ரெண்டாவதுல வந்து PCl5 போட்டாண்டே நடக்கும். OH வந்து CLஆக மாறப்போகுது. ஆகவே அது சரி. அதோட H+MnO4- போட்டாண்டா நிறமாற்றம் வருமா? வராதையே. அதில் வந்து புடை ஆல்கஹால் காணப்படுது. புடை ஆல்கஹால் வந்து தாக்கமடையுமா? புடை ஆல்கஹால் வந்து H+MnO4- தாக்கம் அடையிறல்ல. சரியா? அதோட கீட்டோனும் தாக்கமடையாது. ஆகவே அது சரி. அடுத்து வந்து Na2CO3யோட தாக்கம் அடைகிறதுக்கு இங்கே வந்து ஒரு சேர்வை இல்லை. ஆகவே இதுக்கு வந்து பொருத்தமான ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, ஆறாவது கேள்வி பார்ப்போம். அமில KMnO4னால் CH3CHOH CH3 கீட்டோன் ஆக மாற்றப்படும் தாக்கத்தில் பரிமாறப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டீங்க. பார்ப்போம். CH3 CHOH CH3 இதோட MnO4- தாக்கமடைய போது தாக்கமடைஞ்சு வாரது வந்து CH3 COO CH3 சக MnO4- வந்து தாழ்த்தப்படும் Mn2+. சரியா? ஓகே, இப்போ ரெண்டுடையும் முச்சேற்ற என்ன பார்ப்போம். MnO4- மெங்கனீஸ்ட +7 இங்கே +2. சரியா? இப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் பார்த்தோம்டா. இப்போ நான் இதை இங்கே எழுதுறேன். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மை வந்து ஆக்சிஜனுக்கு கூட அதை விட கொஞ்சம் குறைவு, கார்பனுக்கு அதை விட கொஞ்சம் குறைவு ஹைட்ரஜனுக்கு. சரியா? ஆகவே இதுக்கு வந்து -1 வரும், இதுக்கு வந்து +1 வரும். சரியா? இதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட சுட்டியும், இதுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு வந்து -1 வரப்போகுது, கார்பனுக்கு +1 வரப்போகுது. கார்பன் ஹைட்ரஜனை பார்க்கக்குள்ள கார்பனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே கார்பனுக்கு -1 வரும், ஹைட்ரஜனுக்கு +1 வரப்போகுது. ஆகவே நாங்கள் இப்போ இங்கே கார்பனை மட்டும் பார்க்குறதால +1 ஆக்சிஜனால் வரப்போகுது, -1 ஹைட்ரஜனால் வரப்போகுது. ஓகே, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 கார்பனுக்கு வரும். சரியா? இன்னைக்கு வர கார்பன் வாரத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றமும் நடக்க போகல. அதே மாதிரி இங்கே பார்த்தேன்டா இந்த கார்பனால் ஒன்று நடக்கிறல, இந்த ஆக்சிஜனுக்கு வந்து என்ன வரும்? -2 வரும். இந்த கார்பனுக்கு வந்து +2 வரும். சரியா? ஓகே, அப்போ இன்னைக்கு ஆக்சிஜன் கார்பன் வந்து 0லேருந்து +2க்கு பேத்திக்கு. ஆகவே 2 இலத்திரன் +7லேருந்து +2க்கு பேத்திக்கு மங்கனீஸில். ஆகவே அங்கே வந்து 5 இலத்திரன். இதில் ரெண்டுடையும் பூமாசியை பார்த்தோம்டா 10 வரும். ஆகவே 10 இலத்திரன்கள் பரிமாறப்பட்டான்னு எடுப்போம். சரியா? அப்போ இன்றைக்கி வந்து கட்டாயம் பரிமாறப்பட்ட இலத்திரன்களை பார்க்கக்குள்ள ரெண்டுடையும் பொது மடங்குகளில் சிறியதை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கக்குள்ள கட்டாயம் 10 இலத்திரன்கள் வரப்போகுது. ஆகவே 4வது ஆன்சர். 7வது கேள்வி பார்ப்போம். தொகுப்பில் அடங்கும் உலோகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையற்றது
அதாவது பொய்யானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் முதலாவது கூற்றை பார்ப்போம். கூட்டம் 2இன் உலோகங்கள் யாவும் N2 வாயுடன் தாக்கமடையும். சரி, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இதில் இந்த அவ்வளோ மூலகங்களும் N2ஓட தாக்கமடையும். N2ஓட தாக்கமடைஞ்சு அதில் நைட்ரைட்டில் கொடுக்கும். சரியா, லித்தியம் நைட்ரைட், அதே மாதிரி பெர்லியம் நைட்ரைட், அப்படி நைட்ரைட்டில் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த 4 மூலகங்களும் என்ன செய்யும்? N2ஓட தாக்கம் அடையாது. சரியா, ஓகே. அப்போ கூட்டம் 2இன் உலோகங்கள் யாவும், கூட்டம் 2 தானே இது அவ்வளோ, அப்போ கூட்டம் 2 உலோகங்கள் யாவும் N2ஓட தாக்கம் அடையும்ன்றது சரி. ரெண்டாவது கூற்றுக்கு வரும். லித்தியம் பெர்லியம் தவிர்ந்த ஏனைய எஸ்தொகுப்பு மூலகங்கள் யாவும் மிகை ஓட்டுவுடன் தாக்கம் புரிந்து பரவொட்சைட்டுகளை உருவாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறுக்க நான் எழுதுகிறேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இதில் இந்த அவ்வளோ மூலகங்களும் ஒக்சைடுகளை மட்டும்தான் கொடுக்கும். சரியா, சோடியமும் பேரியமும் ஒக்சைடுகளையும் பெராக்சைடுகளையும் கொடுக்க போகுது. சரியா, இது மிகை ஓட்டு போட. சரியா, மிகை ஓட்டு போட்டாலும் ஒக்சைடு மட்டும்தான் வரப்போகுது. சரியா, அதே மாதிரி சோடியமும் பேரியமும் மிகை ஓட்டு போட்டாண்டா பெராக்சைடு வரும். சரியா, அதே மாதிரி ஆக்சைடும் வரலாம். பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த 3 மூலகங்களும் ஆக்சைடு வரலாம், பெராக்சைடு வரலாம், அதே மாதிரி சூப்பர் ஆக்சைடு வரலாம். சரியா, மிகை ஓட்டு போட்டாண்டா சூப்பர் ஆக்சைடு வரைக்கும் வரும். சரியா, ஓகே. இங்கே சொல்லி பாருங்க, லித்தியம் பெர்லியம் தவிர்ந்த ஏனைய எஸ்தொகுப்பு மூலகங்கள் யாவும் மிகை ஓட்டுவுடன் தாக்கம் புரிந்து பரவொட்சைட்டுகளை உருவாக்கக்கூடும். அப்படியா? இங்கே பாருங்க, இது அவ்வளோ மூலகங்களும் மிகை ஓட்டுவோட ஒக்சைடை தான் தரும். இவங்க செல்கிற மாதிரி பார்த்தா லித்தியம் பெர்லியம் தவிர்ந்த மற்ற அவ்வளோ மூலகங்களும் பெராக்சைட்டை தரும்னு சொல்லி. அப்படியா? இல்லை, இந்த சோடியம், பொட்டாசியம் இந்த அவ்வளோ மூலகங்களும் தான் அப்படி கொடுக்க போகுது. ஆகவே அந்த கூற்று பிழை. சரியா, மூணாவது கூற்று பாருங்க. அவற்றின் பராக்சைடு மற்றும் மேலோக்சைடு சூப்பர் ஆக்சைடு என்பன வெப்ப பிரிகைக்குள்ளாகின்றன. ஓகே, நான் இப்போ பெராக்சைடு ஒன்று எடுக்கிறேன். சரியா, இப்போ பெராக்சைடுன்னு வைங்களே, பெராக்சைடு எப்படியானதுண்டா அதை வெப்பப்படுத்தக்கொள்ள ஒக்சைடாகவும் சக ஓட்டுவாகவும் பிரிகை அடையக்கூடியது. அதே மாதிரி தான் சூப்பர் ஆக்சைடும் எப்படி வெப்பப்படுத்தக்கொள்ள ஒக்சைடாகவும் ஓட்டுவாகவும் பிரிகை அடையக்கூடியது. ஆகவே அந்த கூற்று சரி. ஓகே, இப்போ நாலாவதுக்கு வரும். லித்தியத்தின் ஐதரசன் கார்பனேட் அறை வெப்பநிலையில் கரைசலில் மாத்திரமே உறுதியானது ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எனக்கு எழுதுகிறேன். இந்த அவ்வளோ மூலகங்களும் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தான் இதில் ஐதரசன் கார்பனேட்களை வெப்பப்படுத்தினா ஒக்சைட்டும் CO2வும் H2ஓவும் வரும். சரியா, இந்த 4 மூலகங்கள்லையும் HCO3- அதாவது சோடியம் NaHCO3, KHCO3, RbHCO3 அப்படி அந்த HCO3 எவ்வளோத்தையும் சூடாக்கினா CO3 CO2 சக H2O வரப்போகுது.
ஆகவே லித்தியத்தின் ஐதரசன் கார்பனேட் அறை வெப்பநிலையில் கரைசலில் மாத்திரமே உறுதியானது அப்படின்னு சொல்லி அந்த கூற்றும் சரி. அப்போ சூடாக்கக்குள்ள இப்படி பிரிகை அடைய போகுது. 5வது கூற்று வரும். அவற்றின் சல்ஃபேட்களில் சில நீரில் கரைய மாட்டாதவை ஆகும். சல்ஃபேட்களில் வீழ்படிவுகள் காணப்படும். அதில் Ag+, Hg2+, அடுத்தது என்ன Pb2+, Ca2+, Sr2+, அடுத்தது பேரியம் 2+ வரும். சரியா? இந்த அயன்களில் சல்ஃபேட்கள் அவ்வளவுமே வீழ்படிவு. சரியா? இந்த அயன்களில் சல்ஃபேட்கள் அவ்வளவுமே வீழ்படிவு. ஆகவே எஸ் பிளாக்ல வரதுகள் தான் கால்சியமும் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியம். கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியம் இது அவ்வளவும் இதில் வரும் எஸ் தொகுப்பில் வர்றது. ஆகவே அதில் சல்ஃபேட்களில் வீழ்படிவுகள் காணப்படுது. அப்போ 5வது கூற்றும் சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே, 8வது கேள்வி. மாறா வெப்பநிலையில் 2A சக B CD எனும் பல்படித்தாக்கம் ஒன்றில் அது முக்கியமான பாயிண்ட், கூறுகளின் தாக்க வரிசையை துணிவதற்கு பின்வரும் 3 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஏட செறிவு, பீட செறிவு, அதுக்கப்புறம் தாக்க வீதம் தந்தீங்க. ஓகே, மேலுள்ள பரிசோதனையில் A, Bயின் ஆரம்ப செறிவுகள் முறையே 0.4 மூல் டெசிமீட்டர் -3, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக உள்ள போது ஏயின் மறைதல் நுகர்ச்சி விதமாக அமைவது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தாக்கு விதத்தை கேட்குறாங்க வச்சு. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் 2A சக B C+D அப்படி தானே? இதில் நான் தாக்க வித கோவை எழுதினேன்டா. R = K ஏட செறிவிட 2ஆம் அடுக்குன்னு போடலுமா? இல்லை, ஏண்டா இது ஒரு பல்படி தாக்கம். ஆகவே எங்களுக்கு வரிசை போடக்கொள்ள இந்த தாக்கிகளோட பீசமான குணகத்தை போடலாம். நாங்கள் கட்டாயம் அதை காணணும். ஆகவே நான் ஏண்டு போடுறேன். பீட செறிவிட பிஆம் அடுக்குன்னு நான் போடுறேன். சரியா? இப்போ எங்களுக்கு இன்றைக்கி 3 கோவைகளை பெறலாம். ஆகவே நான் ஃபஸ்ட்டாக 1.2 தர 10⁻³ நேர்விகித சமன் கே எங்களுக்கு தெரியா சுட்டி நான் நேர்விகித சமன் எடுக்கிறேன். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஏஆம் அடுக்கு, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 பிஆம் அடுக்கு. அலகுகள் கட்டாயம் போடணும். நான் இன்னைக்கு லேசிக்கு போடலை. சரியா? கட்டாயம் போடணும். இது இப்போ பார்ட் 2ல் கேட்டிருந்தேன்டா கட்டாயம் போடணும். இது 1வது சமன்பாடு எடுக்கிறேன். அடுத்து என்ன எடுக்கிறேன்? 1.2 தர 10⁻³ 1.2 தர 10⁻³ நேர்விகித சமன் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஏஆம் அடுக்கு, அடுத்து 0.2 மூல் டெசிமீட்டர் -3 பிஆம் அடுக்கு. இது 2வது சமன்பாடு. அடுத்தது 2.4 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 நேர்விகித சமன் 0.2 மூலர்ட ஏஆம் அடுக்கு, அதே மாதிரி 0.1 மூலர்ட பிஆம் அடுக்குன்னு வரும். இது 3வது சமன்பாடு. சரியா? ஓகே, இப்போ எப்படி காண்றது? எங்களுக்கு 3லேருந்து 1 பிரித்தா பி 2 வெட்டிப்படும், ஏ வரும். சரியா? நான் இதை போட்டுறேன். இன்னைக்கு 3வது சமன்பாட்டை 1ஆல் பிரிச்சுறேன். பிரித்தா என்ன வரும்? 2.4 தர 10⁻³ 1.2 தர 10⁻³. அப்போ 2லேருந்து 1 பிரிச்சுற மாதிரி. ஆகவே 2 சமன் இன்னைக்கு 0.1 0.1 வெட்டிப்பட போகுது. அப்போ இங்கே வரும் 0.2 கீழ் 0.1 வரும். 0.2 கீழ் 0.1 ஏஆம் அடுக்கு வரப்போகுது.
ஆகவே இங்கே போடலாம் 2 a எடுக்கின்றேன். அதால் a சமன் 1 எடுக்கிறேன். சரியா? a சமன் 1 எடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு a தாக்க வரிசை 1 தெரியும். இப்போ b என்னான்னு காண்றதுக்கு என்ன செய்யலாம்டா? இப்போ 2லேருந்து 1 பிரிப்போம். சரியா? 2லேருந்து 1 பிரிப்போம். 2லேருந்து 1 பிரிச்ச போகிறேன். அப்படி பிரித்த கொள்ள என்ன நடக்கும்? 1.2 தர 10/3 1.2 தர 10/3 இது மாறல. ஆகவே 1 போட்டுறேன். இன்னைக்கு வந்து 2 கீழ் 1 அதாவது 2 b வரப்போகுது. சரியா? இப்போ 1 வந்திக்கு இது எப்படி எழுதலும்டா? 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 தானே? அப்படியா? அப்படி தானே? என்ன இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் 100 பூஜ்ஜியமாம் அடுக்கு இருந்தாலும் அது 1 தான். சரியா? ஆகவே இதை வந்து எப்படி எழுதலும்டா? 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு சமன் 2 b-ஆம் அடுக்கு அப்படி எழுதலாம். ஆகவே b சமன் 0 எழுதலாம். இப்போ நாங்கள் வந்து b-ஐயும் கண்டுவிட்டோம், a-யும் கண்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து தாக்க வீதத்தை காணும். சரியா? தாக்க வீதத்தை காண்றதுக்கு என்ன காணணும்டா? தாக்க வீதம் மாறிலியே கண்டுட்டிக்கணும். சரியா? இப்போ நான் முதலாவது சமன்பாட்டில் எல்லாத்தையும் போடுவோம். 1.2 தர 10/3 தாக்க வீதம் மாறிலியோட அழகை காண்ற சுற்றியும் 3 - 3 செகண்ட் -1 நான் கட்டாயம் போடணும். சமன் k 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அதில் a வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன 1. அதே மாதிரி 0.1 மூல் டெசிமீட்டர் -3 b வந்து எங்களுக்கு தெரியும் என்ன 0 அடுக்கு. சரி, ஓகே. அப்போ இது அவ்வளவும் 0 அடுக்குன்றதால இது அவ்வளோத்தையும் 1 எடுக்கலாம். அப்போ அது வெட்டிப்பட்டு போகும். வெட்டிப்படாது, அது 1 மாறும். சரி, இப்போ நான் k பார்ப்போம். k சமன் மூல் டெசிமீட்டர் -3 மூல் டெசிமீட்டர் -3 ரெண்டு பக்கம் மீக்கி, ஆகவே அது வெட்டிப்படும். 0.1 வந்து நான் இங்கே எடுத்து வரேன். அப்போ 0.1 வந்து இங்கே எடுத்து வந்தால் 10/1 எடுக்கலாம் தானே? 0.1 அது இங்கே எடுத்து வந்தால் 10/1 ஆகவே பிரிக்கப்பட்டா 12 தர 10/3 செகண்ட் -1 வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ கேயும் கண்டாச்சு. இப்போ அடுத்த இது என்னண்டா? இப்போ வந்து நாங்கள் இப்போ அவங்க தந்திர தாக்க வீதத்தை காணும். சரியா? தாக்கத்தில் தாக்க வீதத்தை ஃபஸ்ட்டாக காண்டுட்டிப்போம். சரியா? ஆரை காணுவோம். ஆர் சமன் கேக்கு வந்து என்ன போடுவோம்? 12 தர 10/3 செகண்ட் -1 அதில் ஏட வந்து 0.4 மூல் டெசிமீட்டர் -3 முதலாம் அடுக்கு. அதே மாதிரி 0.1 பீட வந்து 0 தானே? ஆகவே 0. இப்போ ஆர் வந்து என்ன வரும்? 12 தர 10/3 சரியா? தர 0.4 வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து எப்படி வரும்? 48 4.8 4.8 தர 10/3 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 வரும். சரியா? ஓகே. இது வந்து என்ன? இது வந்து தாக்கத்தில் தாக்க வீதம். சரியா? ஒட்டுமொத்த தாக்கத்தில் தாக்க வீதம் தான் இது. சரியா? இது ஏ சார்பான தாக்க வீதம் அப்படின்னு கேட்குறதால அது எப்படி எழுதணும்டா? ஆர் சமன் தாக்கி சார்பா எழுதக்கொள்ள தாக்கி சார்பா ஏ வந்து எங்களைக்கு தாக்கி பக்கத்துலேக்கு அப்போ கட்டாயம் -1 போடணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பீசமான குணகத்தில் வந்து 1/2 வந்திக்கு. ஆகவே அதை வந்து 1 கீழ் 2 போடணும். அதோட டெல்டா ஏ அதாவது ஏட செறிவின் கீழ் எடுத்த நேரம். இதுதான் சொல்லுவோம் என்ன
ஏ சார்பான தாக்க வீதம் இது அவ்வளோத்துக்கும் சரியா. ஏ சார்பான தாக்க வீதம்னு சொல்ல போகிறோம். அப்போ இது தாக்க வீதம் 4.8 தர 10/3 என்று தெரியும். 4.8 தர 10/3 சமன் ஹாஃப். இது மைனஸ் வந்து நாங்கள் வந்து தாக்கை சொட்டியம் போட்டுறது, அது பிரச்சனை இல்லை. அப்போ அது வந்து 2 வந்து இங்கே வரும் சமன் டெல்டா ஏயின் கீழ் டெல்டா டி. டெல்டா இங்கே கட்டாயம் வரும். ஓகே, செறிவு மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். இப்போ டெல்டா ஏயின் கீழ் டெல்டா டி சமன் 9.6 தர 10/3 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? 5th ஆன்சர் வரும். ஓகே, இப்படி ஒரு தாக்கம் தந்துட்டு கேட்குறாங்க NaBH4 மெத்தனாலோட தாக்கம் அடைஞ்சால் என்ன விளைவு வரும்னு. ஓகே, இப்போ பார்ப்போம். NaBH4 மெத்தனால், ஆல்டிஹைட் COOH, அதே மாதிரி கீட்டோன் COO, அதுக்கப்புறம் சயனைட். சரியா, இது அவ்வளோத்துக்கு நான் NaBH4 மெத்தனோலாக போடுறேன். மெத்தனால் போட்டால் ஆல்டிஹைட் வந்து CH2OH ஆல்கஹோலாக தாழ்த்தப்படும். அதே மாதிரி வலி ஆல்கஹோலாக கீட்டோன் தாழ்த்தப்படும். அதே மாதிரி சயனைட் வந்து CH2NH2 தாழ்த்தப்பட போகுது. இந்த 3 சேர்வைகளை மட்டும்தான் NaBH4 தாழ்த்தும். அது தவிர வேறு எந்த சேர்வைகளையும் NaBH4 தாழ்த்தாது. சரியா, கார்பாக்சிலிக் அமிலம் அயக்கலாம், எஸ்டர் அயக்கலாம், அது இல்லாமல் அமில குளோரைடு அயக்கலாம், ஏமைடு அயக்கலாம். அது அவ்வளோத்தையும் தாழ்த்துறதுக்கு வலிமை வந்து NaBH4க்கு இல்லை. சரியா, ஆகவே இந்த 3 சேர்வைகளை மட்டும்தான் தாழ்த்தும். அப்படி பார்க்கக்குள்ள இங்கே வந்து பென்சீன் இங்கே COO C2H5 அதே மாதிரி தான் வரும், ஏண்டா தாழ்த்தப்படாது. அதுக்கப்புறம் கீழே வந்து CH. இன்னைக்கு ஆல்டிஹைட் வந்து நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி முதல் ஆல்கஹோலாக தாழ்த்தப்பட போகுது. ஆகவே CH2OH வரும். அப்போ CH அடுத்தது CH2. இதுதான் ஃபைனலாக சேர்வையாக வரும். ஓகே, இப்போ இதே இன்னைக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்திருந்தா என்ன நடந்திக்கும்டா? இன்னைக்கு வர சேர்வை அப்படியே இங்கே வரும். இன்னைக்கு வர சேர்வை எப்படி வந்திக்கும்டா? CH2OHன்னு மாறிக்கும். சக C2H5OH. இது இன்னைக்கு எழுதுறேன். சக C2H5OHன்னு வந்திக்கும். சரியா, இது பென்சீன் வளையத்தோடைய CH2OH வந்திக்கும். அதோட வேறையா எத்தனால் வந்திக்கும். எஸ்டரை வந்து தாழ்த்துறதுக்கான வலிமை எதுக்கு காணப்படுது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுக்கு மட்டும்தான். ஓகே, அப்படி பார்த்தா இதுக்கான விடை வந்து இது தான் வரும். ஆகவே இங்கே வந்து அப்படியான ஆன்சர் வந்துடுறது வந்து 4th ஆன்சர் தான் வந்தீங்க. ஆகவே 4th ஆன்சர். ஓகே, 10வது கேள்வியை பார்ப்போம். தரப்பட்ட ஒரு ரசாயன தாக்கத்தில் வெப்பநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டாக தந்திராங்க தாக்க வீத மாறிலி, அதாவது கே மாறுமா? கட்டாயம் மாறும். சரியா, வெப்பநிலை மாற்றத்தால் கட்டாயம் என்ன தாக்க வீத மாறிலி மாறப்போகுது. வெப்பநிலை கூடினண்டா கட்டாயம் என்ன செய்யும்? தாக்க வீத மாறிலியும் அதிகரிக்கும். தாக்க வீத மாறிலி மட்டுமில்லை, கேபி அயக்கலாம், கேசி அயக்கலாம், மற்ற சமநிலை மாறிலிகள் அயக்கலாம், எல்லாமே வெப்பநிலை கூடக்குள்ள அதிகரிக்கும். ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்த 2வது பார்ப்போம். தாக்கத்தின் அரை ஆயுட்காலம். சரியா, தாக்கத்தின் அரை ஆயுட்காலம் T12 எடுப்போம். நாங்கள் பூச்சிய வரிசை, முதலாம் வரிசை, 2ஆம் வரிசை.
தாக்கத்தின் அரையாயுட்காலத்துக்கான சமன்பாடு 3 வரிசைகளுக்கும் வேறு மாதிரி வரும். சரியா? முதலாம் வரிசைக்கு எப்படி வரும்? 0.693 கீழ் கே. அதே மாதிரி இதுக்கு வரும் ஏனோடோவ 2k, அதாவது செறிவின் கீழ் நாங்கள் பார்க்குற தாக்கிட்ட செறிவின் கீழ் 2kன்னு வரும். இதே மாதிரி ரெண்டாம் வரிசையில் 1 கீழ் A0kன்னு வரப்போகுது. 1 கீழ் A0k அப்படின்னு வரும். சரியா? ஓகே. இப்போ வெப்பநிலையால் கட்டாயம் நேரடியாக அரையாயுட்காலம் வந்து பாதிக்கப்படுறதில்ல. சரியா? வெப்பநிலை கூடினாண்டா அரையாயுட்காலம் வந்து நேரடியாக பாதிக்கப்படுறதில்ல. வெப்பநிலை கூடினாண்டா தாக்க வீத மாறிலி வந்து கூட போகுது. சரியா? 3நிலையுமே தாக்க வீத மாறிலி வருது, அதுவும் கீழே வருது. ஆகவே வெப்பநிலை கூடக்குள்ள என்ன நடக்கும்? தாக்க வீத மாறிலி கூட போகுது. தாக்க வீத மாறிலி கூடக்குள்ள என்ன நடக்கும்? அரையாயுட்காலம் குறையும். சரியா? ஆகவே ஓவராலாக தாக்க வீத மாறிலி வந்து ஓவராலாக அரையாயுட்காலம் வந்து மாறும், ஆனால் டிரெக்டாக மாறாது. சரியா? இப்போ வந்து டிரெக்டாக இன்டிரெக்டாக அது ஒன்று கேட்டில்ல, மாறுமா மாறாதான்றதை கேட்குறாங்க. ஆகவே இங்கே வந்து மாறுண்டு எடுக்கலாம் எங்களுக்கு. ஓகே, இப்போ 3வது பார்ப்போம். தாக்கி மூலக்கூறுகளின் மோதிகை மீட்டிறன். ஓகே, இது வந்து மாறப்போகுது. சரியா? எப்படி மாறும்? வெப்பநிலை கூடக்குள்ள தாக்கி மூலக்கூறுகளில் இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிச்ச போகுது. இயக்கப்பாட்டு சக்தி அதிகரித்ததால் ஒன்றோடு மோதுற வீதம் வந்து அதிகரிச்சும். சரியா? அப்படி மோதுற வீதம் அதிகரிச்சதால சரியான திசைக்கோள் சேர்க்கையுடனான அப்படின்னா ஒரு தாக்கம் வந்து நடக்கிறதுக்கு தாக்கிகள் வந்து சும்மா கண்ட மாதிரி மோதினா தாக்கம் நடக்காது. அதுக்குண்டு அந்த சரியான தாக்கிட சேர்வையிட சரியான இடத்துல போய்த்து மோதணும். சரியா? அதுக்கு தான் சொல்கிற சரியான திசைக்கோள் சேர்க்கையுடனான மோதிகைடு. அப்படியான மோதிகைடு எண்ணிக்கை அதிகரித்த போது எப்போ? இப்படி வெப்பநிலை அதிகரித்ததால, இயக்க சக்தி அதிகரித்ததால, இப்படி சரியான திசைக்கோள் சேர்க்கையுடனான மோதிகை அதிகரிச்சும். அப்படி மோதிகை அதிகரித்ததால தாக்க வீதம் அதிகரிச்சும். சரி? ஓகே, அப்போ இங்கே மோதிகை மீடிரன். அப்படியான மோதிகை மீடிரன் வந்து மோதிகையிட எண்ணிக்கை, அதுக்கு தான் சொல்கிறேன் மோதிகை மீடிரண்டு. ஒரு செகண்டில் நடக்கிற மோதிகைகள எண்ணிக்கை, அதுக்கு தான் சொல்கிறேன் மோதிகை மீடிரண்டு. அப்போ மோதிகை மீடிரன் அதிகரிக்க போகுது. ஓகே, அப்போ 3வது ஆன்சர் சரி. 4th ஆன்சரை பார்ப்போம். மோதும் மூலக்கூறுகளின் இயக்கப்பாட்டு சக்தி. அதை தான் நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டாகவே என்ன வெப்பநிலையை கூட்டினோடனே தாக்க மூலக்கூறுகளில் வந்து இயக்கப்பாட்டு சக்தி தான் அதிகரிக்க போகுது. இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிச்சும் அதால் தான் மீடிரன், மோதிகை மீடிரன் அதிகரிக்கும். ஆகவே இயக்கப்பாட்டு சக்தியும் அதிகரிக்க போகுது. அந்த குற்றம் சரி. 5th ஆன்சரை பார்ப்போம். தாக்கத்தின் ஏவட் சக்தி. ஏவட் சக்தி அதிகரிச்சுமா? இல்லை. ஏவட் சக்தி வந்து எதாலே மாற்றலாம். சரியா? ஒரு தாக்கத்திலே ஏவட் சக்தின்னா ஏவட் சக்தி மாறாது. ஊக்கிய போட்டாண்டா அதிகரிச்சுமான்னு கேட்கலாம். நீங்கள் ஊக்கிய போட்டாண்டா குறையுமான்னு கேட்கலாம். இல்லை, ஊக்கிய போட்டாண்டா ஏவட் சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை தான் ஊக்கி வழங்க போகுது. சரியா? அந்த தாக்கத்திலே ஏற்கனவே காணப்பட்ட ஏவட் சக்தியை வந்து குறைக்காது. ஊக்கி போட்டாண்டா வேற மாற்றுப்பாதை, ஏவட் சக்தி குறைந்த மாற்றுப்பாதை ஒன்று தான் வழங்க போகுது. அங்கே ஏவட் சக்தி மாறாது. சரியா? ஓகே, அப்போ வெப்பநிலையாலையும் ஏவட் சக்தியை வந்து மாற்றிடலாம். அப்போ அந்த கூற்று பிழை. அப்போ 5th ஆன்சர் தான் இதுக்கு வரப்போகுது.